இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரீடர்ஸ்க்கு தெரியணும் எதுக்குன்னா, இது பாருங்கள் ஃபுல்லாக அவங்க போயிருக்காங்க. ஹார்ட் லான்ச்சு, விஜய் த்ரிஷா ரிலேஷன்ஷிப் பஸ் வித் ஜாயிண்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்போது ஒரு கட்சி தலைவர் எங்கே வராரு? சினிமா செய்திகளில் வராரு. இன்னும் உடச்சே சொல்லணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிசு இந்த நடிகை வந்து கோச்சிங் போயிட்டாங்க, அந்த நடிகர் சரியில்லை, அவர் வந்து என்னை இப்படி நிற்க சொன்னார், அப்படி நிற்க சொன்னார், இந்த மாதிரி செய்திகள். அப்புறம் நைட்டில் எந்த பெரிய மனுஷன் எந்த பாரில் போய் குடிக்கிறாப்புல, எந்த பப்பில் எங்கே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, எங்கே வைப்பு பண்ணுறாங்க, எங்கே யங் க்ரௌடு வருதுன்றதை போடுறது தான் இது. ட்ரம்ப்னு ஒரு பைத்தியத்தால் அங்கே போர் பிரச்சனை, அந்த போர் பிரச்சனையால் இங்கே பொருளாதார பிரச்சனை, இந்த பொருளாதார பிரச்சனையால் மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு வாரமாக. அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் சார் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு மேட்சிங் மாதிரி போயின்னு வராரு, நிற்கிறாரு, எதை பற்றியும் கவலை கிடையாது. இன்றைக்கி நம்மளை காலங்காத்தால த்ரிஷா விஜய் பற்றி பேச வச்சிட்டாரா? தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க, வெளிப்படையாக நம்ம காட்டிட்டா அமைதியாகிடுவாங்க. அதை தான் போட்டிருக்காங்க இந்த பத்திரிகையில். தில்லுக்கு துட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் விஜய் சார் என்ன பண்ணுவீங்க எங்கால, ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா அப்படின்னு ட்வீட்டு போடுறாங்க. இனிமேல் பேச மாட்டீங்கல்ல? பேச மாட்டாங்க, ஆனால் ஓட்டு போடுமா வச்சு செஞ்சு விட்டாங்கன்னா சார் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு தலைவர் இருக்கிறார் சார். இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறார்ல, பெண்களை நீங்கள் எப்படி நடத்தணும், பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லி இன்றைக்கி ஒரு அறிக்கை, அவர் தேர்தல் அறிக்கை மாதிரி கொடுக்க போகிறார். காதலுக்கு மரியாதை அவர் நடித்த படம், என்ன மரியாதை இப்போ செஞ்சிட்ருக்காருன்னு தெரியும். இதில் பெண்களுக்கு இவர் சொல்லி கொடுக்குறாரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். மகளிர் தினம் கொண்டாட்டம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? இன்றைக்கி பார்ப்பீங்க. இப்போ உண்மையிலே யார் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்கள்? நயினார் மன்னிப்பு கேட்கணுமா இல்லை த்ரிஷா மன்னிப்பு கேட்கணுமா? நான் வந்து நான் அதுக்குள்ளே போய் இது சரியா தப்பா அந்த வாதத்துக்கு நான் போகலங்க. இந்த விஷயத்தில் நயினார் சரியா இல்லை த்ரிஷா மேடம் சரியா? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடிகை த்ரிஷாவோடு ஒரு திருமண நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து அவருடைய மனைவி விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேர்லாம் சொல்லலை. இவர் வெளிப்படையாகவே த்ரிஷா தான் அது அப்படின்னு சொல்லி ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அது பல்வேறு விவாதங்கள், அதாவது அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்களே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் தான் இன்றைக்கு மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா கொண்டாட்டங்களில் தாவேகா ஈடுபட இருக்குது. இதில் விஜய் கலந்துக்கிறாரு. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் இதில் பேச போகிறாங்க. மகளிருக்கு உண்டான முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள்லாம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த மகளிர் தின விழா குறித்தும் உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது நெறியாளர் அஜீஸ் அவர்கள் வந்து சமுதாய அக்கறை இருக்கிறவர், எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அஜீஸையோ இல்லை கோட்டீஸ்வரனையோ விஜய் எந்த அளவுக்கு தள்ளியிருக்கிறார் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புன்றவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டானவர் தான். இந்த ட்ரம்ப்புன்னு ஒரு பைத்தியக்காரர்கிட்ட ஒரு நாட்டை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்ததுனால வரக்கூடிய பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் இருக்குது. இப்போ இந்த சர்வதேச அளவில் இன்றைக்கி போராகி குறிப்பாக ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய பேர் வந்து உயிரிழப்பு, அவங்களுக்குள்ள சண்டை, தாக்குதல், இஸ்லாமிய நாடு இன்னொரு இஸ்லாமிய நாடுக்கு இடம் கொடுக்கல, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்குது. கச்சா எண்ணெய் விலை எவ்வளோ ஏறும்னு தெரியல, கப்பல் நிறைய போக்குவரத்து இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் செய்தி. இவர் வந்து இப்போ மகளிர் விழா கொண்டாடின்னு இருக்கார். 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார் சார், த்ரிஷா மேடமோட ஒரு நிகழ்ச்சிக்கு போனார். அப்புறம் இன்றைக்கி மகளிர் விழா கொண்டாட போகிறார். இதுவரையிலையும் இந்த விஷயத்தில் ஒரு சர்வதேச ஒரு விஷயத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஊராக இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படி தானே நம்ம தமிழ் கலாச்சாரம். அதை வைத்து பார்க்கும்பொழுது அதை பற்றின ஒரு புரிதலோ அதை பற்றி எதுவுமே பேசலை. சரி, இந்தியாவுக்கு இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவும் இந்தியாவும் ஏதோ ஒப்பந்தம் பண்ணியிருக்கு, நாங்கள் ஒரு 30 நாளைக்கு வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்குவோம், கச்சா எண்ணெய் வாங்கிக்குவோம், அதனால் பாதிப்பு வராதுன்ற மாதிரி. அது வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு அரசியல் சொல்லுது. மோடி வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு தலைவராக இருக்கிறார், அவரால் வந்து ஒரு சில முடிவெடுக்க முடியல, அவர் மீது ஒரு சில விமர்சனம் வருது. இந்தியாவுக்கு வந்து யூஎஸ் வந்து பார்த்து 30 நாளைக்கு வேணால் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கன்னு யூஎஸ் நமக்கு சொல்லுதான். இது ஒரு விஷயம். இது 2ங்க. இப்போது 3வது விஜய் சாரோட அந்த நிகழ்ச்சி. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, தமிழ்நாட்டில் பேசுபொருளை இவங்களை சுற்றி, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது சர்வதேச செய்தி, 2வது சொன்னது இந்திய மக்கள் நமக்கு, ஏன்னா நம்மளும் பெட்ரோல் டீசல் வாங்க போகிறோம், கேஸ் விலை ஏறும், இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்க போகிறது. இது 2வது பிரச்சனை.
இந்த ட்ரம்ப்னு ஒரு பைத்தியத்தால் அங்கே போர் பிரச்சனை, அந்த போர் பிரச்சனையால் இங்கே பொருளாதார பிரச்சனை, இந்த பொருளாதார பிரச்சனையால் மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு வாரமாக. அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் சார் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு மேட்சிங் மாதிரி போயின்னு வராரு, நிற்கிறாரு, எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வரேன், வேறு முன்னுரை சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு வரேன். த்ரிஷாவோட விஜய் சார் போயிருக்காரு, இது என்ன பேசு பொருளாது, இது ஒரு இதாக இருக்குது, இது என்ன எப்படி பார்க்குறது, விவாகரத்து வேறு நிலுவையில் இருக்குன்னு. இப்போ இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு நம்பர் 1 பத்திரிகை இந்தியாவில். இந்த பத்திரிகையில் யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு ரஷ்யா ஆயில் வாங்குறதை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா, நாட்டு மக்களுக்கு முக்கியமான செய்தி, கர்நாடக அரசு வந்து சோஷியல் மீடியா பேன் பண்ணுறது. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இது தலைப்பு செய்தியில் அப்போ இல்லை. பக்கத்தில் விஜய் அண்ணா இல்லை, உள்ள பக்கத்தில் இருக்கிறாருன்னா அங்கேயும் இல்லை. விஜய் அண்ணா எங்கே இருக்கிறாருன்னா இதே பத்திரிகையோட உள் பக்கங்களில் சென்னை டைம்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரீடர்ஸ்க்கு தெரியணும் எதுக்குன்னா, அது பாருங்கள், ஃபுல்லாக அவங்க போயிருக்காங்க. ஹார்ட் லான்ச்சு, விஜய் த்ரிஷா ரிலேஷன்ஷிப் பஸ் வித் ஜாயிண்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்போது ஒரு கட்சி தலைவர் எங்கே வராரு, சினிமா செய்திகளில் வராரு. இன்னும் உடச்சே சொல்லணும்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிசு இந்த சினிமா நடிகை இந்த வருது, அந்த சினிமா வருது, இந்த நடிகை வந்து கோச்சிங் போயிட்டாங்க, அந்த நடிகர் சரியில்லை, அவர் வந்து என்னை இப்படி நிற்க சொன்னார், அப்படி நிற்க சொன்னார், இந்த மாதிரி செய்திகள். அப்புறம் நைட்டில் எந்த பெரிய மனுஷன் எந்த பாரில் போய் குடிக்கிறாப்புல, எந்த பப்பில் எங்கே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, எங்கே வைப்பு பண்ணுறாங்க, எங்கே யங் க்ரௌடு வருதுன்றதை போடுறது தான் இது. இப்போ இதுக்கு பேர் வந்து கிட்டத்தட்ட பார்ட்டி சர்க்கிளில் இதை பார்ப்பாங்க. பார்ட்டி வேர்ல்டுன்னு சொல்லி இந்த பேஜை கூப்பிடுவாங்க, பேஜ் 3ன்னு சொல்லுவாங்க. உள்ளூர் விஷயம், அதாவது நைட் லைஃப் இல்லை சினிமா லைஃப், என்டர்டெயின்மெண்ட், இதை பற்றி. தாவேகா தலைவர் எங்கே வந்திருக்கிறாரு, இங்கே வந்திருக்கிறாரு. நாட்டில் போர் நடக்குது, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தை செத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அரசியல் தலைவருக்கு நம்ம போய் இங்கே இப்போ ஈரானில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இஸ்ரேலுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, சவுதிக்கு ஒரு அட்வைஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு மத நல்லிணத்துக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை, இல்லை எல்லாம் வேண்டாம், இறைவனை வேண்டுகிறேன், இயற்கையை வேண்டுகிறேன், இங்கே அமைதி நில வேண்டாம், ஒரு பேசு பொருள். சரி, அது ஓகேப்பா, உங்களுக்கு தெரியாது, ரொம்ப தொலைவு. மலேசியானா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது துபாய், அங்கேருந்து ரொம்ப தொலைவு, அதனால் உங்களுக்கு தெரில. சரி, எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலைலாம் நிற்க போது, பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் விழுது, எவ்வளோ பேர் பணம் போட்டுருவான், இங்கே என்ன நடக்குது, அதனால் பாதிப்பு, அதை பற்றி எதனா பேசியிருப்பீங்களா, தெரியாது. கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்க, பேஜ் 3ல் வந்து நிற்கிறீங்க. இதில் நாட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், நாடு நாசமாக போட்டோம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான், ஒன்று திமுக, ஒன்று தாவேகா, ஒன்று திமுக. இந்த கிளியெல்லாம் குளத்தூரில் இல்லை மோர் மார்க்கெட்டெல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க, அது கூண்டு திறந்து விட்டோன்னே வெளில வரும். இல்லை நம்ம கிளி ஜோசியம் பாருங்கள், ஒரு நெல் இல்லை அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பருப்பு கொடுத்தீங்கன்னா அது கிளி இதை தூக்கி போடும். இல்லை ஒரு சிலது ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, பேரட்டோ இல்லை ஆஃப்ரிக்கன் பேர்டு, அது வந்து சொன்னதையே திருப்பி பேசின்னு இருக்கும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா காக்கட்டூ அப்படின்னும், வாட் இஸ் யுவர் நேம்னா காக்கட்டூ அப்படின்னும். அந்த மாதிரி இவர் ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, இதையே பேசிக்கிட்டு இதுதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது சர்வதேச அரசியல் தெரியல, இந்தியாவுக்கு உண்டான அரசியல் தெரியல, உள்ளூர் அரசியலும் தெரியல, எதுவுமே தெரியாமல் இவர் போயிட்டு மக்களை சந்திக்கிறாரா. இவர் தான் நாளைக்கு நம்ம மக்களோட பிரச்சனையே பேச போகிறாரு. இவர் தான் தமிழகத்தோட முதலமைச்சராக வர்றோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு பதவி, ஒரு துறை அப்படின்னா அந்த 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 இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான தகுதி, அதற்கு உண்டான வேலை திறன், அதற்கு உண்டான சிந்தனை, அதற்கு உண்டான பொருளாதாரம், அதற்கு உண்டான இளைஞர் பட்டாளம், இதெல்லாம் உருவாக்குறதுனாங்க அரசியல். எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி நம்மளை காலங்காத்தால் த்ரிஷா விஜய் பற்றி பேச வச்சிட்டாரா? இல்லை, அவர் சுற்றியுள்ள சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டுறாரு, இல்லைனா பதிலடி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இல்லையா? அதாவது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வெளிப்படையாக நம்ம காட்டிட்டா அமைதியாகிடுவாங்க. அதை தான் போட்டிருக்காங்க இந்த பத்திரிகையில். தில்லுக்கு துட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் விஜய் சார் பண்ணு, என்ன பண்ணுவீங்க எங்கால, ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா அப்படின்னு ட்வீட்டு போடுறாங்க. இனிமேல் பேச மாட்டீங்கல்ல? பேச மாட்டாங்க, ஆனால் ஓட்டு போடும்போது வச்சு செஞ்சு விட்டாங்கன்னா. சார், நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு தலைவர் இருக்கிறார் சார். 1000 கருத்து இருக்குது எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினோட, எனக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரோ தரமான அரசியல் பண்ண வேணுன்ற அந்த ஒரு அக்கறை. இதனால் நமக்குன்றதை விட பார்க்குற மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். பட்ஜெட் வந்திருக்கு, அதை பற்றி டிஸ்கஷன் கிடையாது.
நாட்டில் வந்து என்ன நடக்க போகுது, தேர்தல் எப்போ, இன்னும் ஒரு 10 நாள் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. அதை பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இப்போ பெண்கள் மகளிர் தினம் இவர் கொண்டாடலன்னு யார் அடிச்சா இவரை? இல்லை, விமர்சனங்கள் வருது, ஏதோ பொண்டாட்டியை ஏமாற்றிட்டாரு, பெண்களுக்கு எதிராக இருக்கிறார், இது போன்ற சர்ச்சைகள் வரும் பொழுது அவர் தன்னை நிரூபிக்கிறாரு. மகளிர் தினத்துக்கு பல்வேறு உறுதிகளை எடுப்போம், விழா கொண்டாடுவோன்னு ஒரு அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகிறாரு. சார் இது வந்து என்ன சொல்கிறது, திருப்பி நான் பப்பு பார்ட்டிக்கு தான் போனோம். அங்கெல்லாம் போனீங்கன்னா உமன்ஸ் டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபர் கொடுப்பாங்க. கப்புலாக வந்தால் விலை கம்மி, 2 பேர் லேடிஸாக வந்தால் இன்னும் விலை கம்மி அப்படின்னு. இதெல்லாம் விமென்ஸ் டேக்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு சிவப்பு பூ விற்கிறது, ரோஜா பூ கிருஷ்ணகிரியிலேருந்து வர்றது, சென்ட்டு பாட்டில் விலை கம்மியாக விற்கிறதுலாம் நிறைய இருக்குது ஆஃபர். ஒரு விஷயத்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத வந்து கொண்டாடுறதுல கிடையாது, உங்களோட செயலாக்கத்தில் இருக்குது. சரி, பெண்கள் பாதுகாப்பில் இவர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் சீண்டல் தொடர்பாக இன்றைக்கி ஒரு வழக்கு விசாரணை இது முடிஞ்சு இன்றைக்கி தீர்ப்பு வரப்போகுது. அதுவாச்சு தெரியுமா அவருக்கு? மேபி இப்போ இது நீங்கள் உடனே போட்டிங்கன்னா யாருன்னா போய் பார்த்து சொல்லுவாங்க. என்ன பேசிட்டார் அவர்? அவரால் தொடர்ந்து பெண்கள் எங்கெங்கெல்லாம் பாலியல் சீண்டல் நடந்தது என்ன ஏது தொடர்ந்து பேச முடியுமா? சரி, எதிரில் தானே இருக்கார். எதிரில் இருக்கும்போது அரசியல் பண்ணுறது சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பஞ்சாயத்தில் இவரோட நிலைப்பாடு என்ன? இவர் என்ன தெரியுமா? பேப்பர் படிக்கிறாரா? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாரா? எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், போய் மகளிர் தின விழா கொண்டாடிட்டு அங்கே வந்தவொடனே விஜயண்ணா, ஐயோ தளபதி விஜயண்ணா அப்படி இப்படின்னும் இன்னும் ஒரு வேறு சிலது ஒரு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் தான் அவர் இருக்கிறார். அந்த ஆரவாரம் இருக்குது பாருங்கள், அவர் கூட இருக்கிறவங்களோட அந்த சிந்தனை, அதை வந்து பயிர் செய்யணும். இப்போ அவங்களுக்கு வந்து எங்கள் அண்ணா விஜயண்ணா வந்து மகளிர் தினம் கொண்டாடினார். இப்போது பெண்களுக்கு வந்துங்க அந்த காலத்தில் அரசியல் எப்படி இருந்தாங்கன்னா, சுய உதவி, சுய வேலை வாய்ப்புகள் மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருக்கு திராவிட கட்சிகள். குறிப்பாக கலைஞர் காலத்துலையும் சரி, அம்மையார் அந்த காலத்தில் தையல் மிஷின் கொடுப்பாங்க. இந்த மகளிர் தினம்லாம் அவ்வளோ கொண்டாடினது கிடையாது. இந்த தையல் மிஷின்னா அவங்க ஒரு துணி தைச்சி படிச்சுக்குவாங்க. மகளிருக்கு ஆடு மாடு வந்து கொடுத்தாங்க. அதாவது கணவர் வந்து வயக்காட்டில் போய் வேலை செஞ்சாலும் அந்த மாட்டுக்கு ஏதோ புல்லோ புண்ணாக்கோ எதையோ ஒன்று வச்சு அந்த பாலை கறந்து அதை எடுத்துன்னு போய் 4 வீட்டில் ஊற்றுனா அது குழந்தை வந்து அந்த குடும்பம் வந்து பழச்சிக்கும். ரூரல் பாவர்ட்டி அலிகேஷன். பெண்களுக்குன்னு இப்படி ஒன்று பார்த்து செஞ்சுருக்காங்க. கலைஞர் வந்து சொத்துல பாதி கொடுத்துருக்குறாரு. அம்மையார் ஜெயலலிதா வந்து குழந்தைகள் வந்து இந்த இறப்பு தொட்டில் குழந்தை திட்டம் எடுத்துன்னு வந்தாங்க. அனாதை குழந்தை இருக்கக்கூடாது, பெண் குழந்தைகள், பெண் சிசு குறிப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கலைஞர் வந்துட்டு இந்த மகப்பேறு காலத்தில் ஒரு சில திட்டங்கள் வந்துட்டு நல்லா வரணும், அந்த குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னும்பொழுது சத்துணவோட முட்டையை போடணும்னு சொன்னாங்க. ஏன்னா அயன் கம்மியாக இருக்குன்னு. அதாவது அவங்களாம் யாரும் போய் மகளிர் தினம்லாம் பெருசாக கொண்டாடலை. அவங்களும் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க தான். இப்போ மகளிர் தினம் போய் கொண்டாடுறதுனால நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, பிம்பம் கட்டமைக்கப்படுது. இப்போ சொன்னீங்க பாரு, அதுதான் வெறும் பிம்பம் கட்டமைக்கிறது. உங்களை முன்னணி பத்திரிகை உங்களை எங்கே வச்சு பார்க்குதுன்னா பேஜ் 3ல் வச்சு தான் பார்க்குது. உங்களை அரசியல்வாதியாக பார்க்கல, உங்களை சினிமாக்காரராக பார்த்ததுனால தான் நீங்கள் இந்த பத்தியில் இங்கே வரீங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா மொதல் பேஜில் தலைப்பு செய்தியில் வருவீங்க. இவங்களுக்கு வந்து ஆசை கிடையாது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா, வெளியூர் செய்திகளை விட உள்ளூர் செய்திகள் போடுறது தான் எந்த ஒரு பத்திரிகையும் விரும்பும். உள்ளூரில் செய்தி இல்லை, அந்தளவுக்கு செய்தியை உருவாக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியூர் செய்தியை பக்கத்துக்கு போட்டு விஜய் அண்ணாவை தூக்கி உள்ள பார்ட்டி கவர் பண்ணுற அந்த பேஜில், என்டர்டெயின்மெண்ட் பேஜில் எடுத்துன்னு போய் சப்ளிமெண்ட்ரி பேஜில் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்க. இதுதான் இது நிலைப்பாடு. ஏன் இந்த பத்திரிகை இப்படி போடுது? உள்ள செய்தி வெளியிடுறாங்க. செய்தி எங்கே வெளியிடுறாங்க? உள்ளே எடுத்துகிட்டு போய் சினிமா செய்திகள் எங்கே வருமோ, கிசு செய்திகள் எங்கே வருமோ அங்கே போடுறாங்க. அப்போ என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? இதை தான் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் விஜய் சாரை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், தைரியம் பாரு, எதாக இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். அப்படி வெளிப்படையாக இருக்கிறாரு. இது எப்படி வெளிப்படையாக இருக்கிறதா பொருளாகும்? மூடி மறைச்சி இல்லை சார். பொதுமக்களுக்கு தான் சார் அதை பற்றி தேவை கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் கொள்ளாமலாம் இல்லை. ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்லேருந்து. இவர் வந்து நயினார் நாகேந்திரன் பேசினார், அப்புறமா மன்னிப்பு கேட்டார். இப்போ உண்மையிலே யார் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க? நயினார் மன்னிப்பு கேட்கணுமா இல்லை த்ரிஷா மன்னிப்பு கேட்கணுமா? நான் வந்து நான் அதுக்குள்ளே போய் இது சரியா தப்பா அந்த வாதத்துக்கு நான் போகலைங்க. இந்த விஷயத்தில் நயினார் சரியா இல்லை த்ரிஷா மேடம் சரியா? மன்னிப்பு கேட்டார் கட்சி தலைவர்.
அப்போது அந்த அந்த புரிதலே இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. இல்லை, குறிப்பாக இப்போது இந்த விவகாரம் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் எப்போவுமே இது போன்ற விஷயத்தை ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து பெண்கள் ஆதரவு அதிகமாக இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பெண்கள் ஆதரவு கம்மியாகுங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? சரின்னு பார்க்கலாமா? சார், அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டுங்க குடும்பஸ்தர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஒரு மரியாதை உண்டுங்க. குடும்பஸ்தர் அப்படின்னா என்னன்னா புள்ளக்குட்டிக்காரன் அப்படின்வாங்க யதார்த்தமாக. பாவம் பாவம் புள்ளக்குட்டி வச்சுட்டு இருக்கிறான், அவனை போய் எதுக்குப்பா இது பண்ணுறேன் அப்படின்னா, அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான், அவன் பழிச்சு போட்டோம், அவனுக்கு போய் நம்ம வம்பு கொடுக்கக்கூடாது, அவனை போய் நம்ம பாதிப்புக்குள்ளாகட்டும், குடும்பத்தை வச்சு பிழைக்கிறா போல் அப்படின்வாங்க. ஒரு குடும்ப தொலைவினா அந்தம்மா பாவம் அது வயிற்றை கட்டி வாயை கட்டி நாளெலாம் சேர்த்து வச்சு பிள்ளைங்களை கரை சேர்க்கணுன்னு கஷ்டப்படுது. பசங்களுக்காக இங்கே பாவம் ஸ்கூலுக்கு ஓடுது, அங்கே ஓடுது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டில் பேசுகிறது என்ன? ஒரு அம்மாவோட தியாகத்தையோ தன்னோட பிள்ளைகளை வளர்க்குறதுக்கோ, இல்லை ஒரு அப்பாவோட தியாகத்தையோ பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு இப்படி தான் இந்த சமுதாயம் பார்க்குது. அதனால தான் அந்த அப்பாவோ அம்மாவோ தவறிட்டாங்கன்னா அந்த ஒரு இமோஷ்னலாக அழுவாங்க வீட்டில். ஏன் அழுகுறாங்க? ஐயோ அப்பா போயிட்டியே, எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியப்பா, நீ இல்லையப்பா, அம்மா வாழ்க்கையை கொடுத்த, உயிரை கொடுத்த, சாப்பாடு கொடுத்த எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லையே, என் தாய் இல்லையே, நான் இனிமேல் அனாதை அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வருது. எங்கேருந்து வருது? இதுதான் இமோஷன். இது ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் போயிட்டு நான் எப்படி வேணால் இருப்பேன், எதா வேணால் இருப்பேன்னு இருக்கலாம். குறைந்தபட்சம் சட்டப்படி ஒரு சில சிக்கல்களை சரி செய்து விட்டு, இல்லை சட்டத்தில் என்ன சாத்தியமோ அதை நீங்கள் முறையாக பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாழ்க்கையோ இல்லை இன்னொரு விஷயமோ இல்லை நீங்கள் சேர்ந்து இருக்கிறதோ தனியாக இருக்கிறதோ அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ளே போகலை. ஒரு பெட்டிஷன், டிவோர்ஸ் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது, இந்த நான் நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பேசும்போது சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இதே வேறு யாருன்னா இருந்தால் எப்படி விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் நல்ல சரியான மகிழா கோர்ட்டில் சரியான ஜட்ஜுக்கிட்ட இந்த பெட்டிஷன் போச்சுன்னா, உங்களுக்கு லேடி ஜட்ஜிங்கெல்லாம் நான்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கூனி குறுக்க வச்சிரும். இவர் என்னமோ விளாட்டு காட்டிகிட்டு இருக்கிறாரு. மகிழா கோர்ட்லாம் போய் நிற்கும்போது ஜட்ஜி ஒரு சில கேள்விலாம் கேட்பாங்க. என்னப்பா பிரச்சனை, எவ்வளோ நாள் பாச்சு கல்யாணம், சார் எப்படி நைட்டு வீட்டில் தங்குவீங்களா வெளியில் தங்குவீங்களா, ஷூட்டிங் போனால் திருப்பி வீட்டுக்கு வருவீங்களா வரமாட்டிங்களா, எதனால் கருத்து வேறுபாடு, ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட கேட்பாங்க, சங்கீதா கிட்ட, என்னங்க பிரச்சனை, ஏன் அவர் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. அப்புறம் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சரி, கல்யாணன்றது ஒரு ஒப்பந்தங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய மனுஷன் வந்திருப்பான் ஊர்லேருந்து அவங்களுக்கான திருமணத்துக்கு. அப்போ அவங்களாம் நான் வேலை வெட்டி இல்லாதவங்களா? எம்எல்ஏ, அமைச்சர், ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி கூட வந்து போயிருப்பாங்க விஜய் சார்னு. அப்போது அவன் எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தது, ஒரு நாள் டிராஃபிக் ஆனது, ஒரு நாள் கரண்ட்டு பில்லு கட்டினது, அவ்வளவும் வேஸ்ட்டாக போச்சா? நடிப்பா கோபால் எல்லாம் இப்போ நான் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் நான் இஷ்டத்துக்கு இருங்க. குறைந்தபட்சம் இதெல்லாம் யோசிக்கணும்ல ஒன்று. சரி, அதுக்கப்புறம் சரி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழுங்க, அதெல்லாம் ரைட்டு. தேர்தல் 40 நாள் 50 நாளில் தேர்தல் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களா? இப்போது ஒருத்தர் 2-3 கல்யாணம் பண்ணுறது நம்ம ஊரில் எப்படி இல்லை அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, பணங்காசு நிறைய இருக்கும், சுயமனித வாழ்க்கை பற்றியோ இல்லை 4 பேர் என்ன சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. இப்போ ஐயா நடிகர் எம்ஆர் ராதா இருந்தார், அவர் ஓப்பனாக இருந்தார், என்றைக்கும் மறைக்கலை. ஒரு அம்மா வீட்டம்மா ஐயா எம்ஆர் ராதா பற்றி அவங்க வீட்டம்மா யாரும் தப்பு சொல்லலை. இப்போ எடுத்து பாருங்கள், நான் எதுவும் இல்லாததெல்லாம் சொல்லலை. ஐயா திரு ராதா ரவியே சொல்வார், எங்கள் அப்பா ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா மேலே விமர்சனம் இருந்தது, ஆனால் ஒரு பிள்ளைய கூட எங்கள் அப்பா பார்த்துக்காம விடலை, எங்கள் அப்பா குடும்பத்தை காப்பாற்றினாருன்னு தான் அவருக்கு பேச்சு. அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கள குறைந்தபட்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுக்கணும். அப்படி வைக்கலைன்னா இந்த மாதிரி பேஜ் 3ல் தான் நீங்கள் செய்தியாக வருவீங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா, மொதல் பக்கத்தில் நீங்கள் செய்தியாக வரோம், நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இதில் இன்னொரு பிரச்சனைனா, சமூக ஊடகம் பூரா இப்போ இதுதான் செய்தி. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இதுதான். நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லாத மாதிரியும் இது போயிட்டுருக்கு. இந்த சமூக ஊடகம்னு சொல்லும்போது ஒரு செய்தி, அதாவது கர்நாடகாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க, சீதாராமன் சொல்லியிருக்கிறாரு. அது அடுத்தடுத்து ஆந்திரா, இப்போ தமிழ்நாடு கூட வாய்ப்பு இருக்குன்னு கூட பேசுகிறாங்க. அது வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க?
ரொம்ப கரெக்டாக சொன்னீங்கங்க. இப்போ வந்து சமூக ஊடகத்தினுடைய தாக்கம் வந்து இளைஞர்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஃபோனை வந்து கீழே வைக்கிறதில்ல. ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஆகிறதுனால வந்துட்டு பசங்களுக்கு மூளை வளர்ச்சி, கண் பிரச்சனை, இல்லை அந்த எரிச்சல் வர தன்மை. ஃபோனை கொடுக்கலன்னா நான் குச்சிருவேன்றான் குழந்தை. பெண்களும் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் காதில் மாட்டிக்கிட்டு இப்படியே நோண்டிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. விபத்துகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது செல்பேசினால். அதாவது அதிகமாக அதை உபயோகப்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இப்போது நெஞ்சார்ந்த நன்றி சித்தராமையாக்கு. எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு ஒரு தீர்வு கொடுக்குறான் பாருங்க, அவர் தான் அரசியல்வாதி, அதுதான் அரசியல் ஆளுமை. அப்படி சித்தராமையா கர்நாடகத்துக்கு இன்றைக்கி ஒரு பெருமை. என்ன பெருமைனா 16 வயசுக்கு கீழே இருக்கிற ஸ்கூல் படிக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இனிமேல் வந்து இந்த செல்ஃபோன் பயன்படாது, சோஷியல் மீடியா யூசேஜ் அதை வந்து குறைக்கிறதுக்கு சட்டமாக கொண்டு வராங்க. அப்போ என்னன்னா எதெல்லாம் அலௌடு இல்லை. கர்நாடகாவில் வேறு எதனா தவறான வீடியோ வருது, தவறான விஷயம் ட்விட்டரில் வருது, தவறான விஷயம் வைரல் ஆகுதுன்னா அது சட்டப்படி எடுக்கிறதுக்கு ஒரு சட்ட வடிவை கொடுத்து, ஒரு பாதுகாப்பு கொடுத்து, ஒரு விழிப்புணர்வும் கொடுத்து, தன்னோட குழந்தைகளை அந்த 16 வயசுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் வரக்கூடாது அப்படின்றத பேன் பண்ணுறாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போ ஒருத்தர் குழந்தை வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஃபேஸ்புக்கு போகிறாங்க, 14 வயசில் பார்க்குறாங்க, வேறு ஒரு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, கொள்கிறாங்க, அது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சட்டம் வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியும். உனக்கு வந்து எப்படி பைக்குன்றது எப்போ ஓட்டலாம், 18 வயசு ஆகி லைசன்ஸ் வாங்கினா ஓட்டு. அது மாதிரி கிட்டத்தட்ட 16 வயசு ஆகி உனக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் சமூக வலைத்தளம்னா தான் நீ யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் சும்மா வீட்டில் உட்காந்து எனக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஒரு மொபைல் நம்பர் தான் நான் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்குவேன், நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்குவேன், நான் ஒரு சோஷியல் மீடியா நான் ட்வீட் போடுவேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அதனுடைய நோக்கம். இதை பார்த்த உடனே எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அரசியல்வாதிகள். இதை பார்த்தோன்னே சற்றும் நான் குறைஞ்சவங்க கிடையாது, எனக்கு இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பழசுப்பா, உங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு, நீ காங்கிரஸ் இதை பண்ணினா நான் தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஐடி கேபிட்டலில் நான் தான் எடுத்துன்னு வந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 13 வயசுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வரேன்றாரு அவர். இவங்க 16 வயசு பட்ஜெட்டில் பேசுகிறாங்க, 16 வயசுக்கு நாங்கள் அதை ரெகுலேட் பண்ணுவோம், சீர்திருத்தம் பண்ணோன்றாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு படி மேலே போய் நான் 13 வயசுலேயே நான் அதை டீனேஜில் எது எங்கே தப்பு நடக்குமோ நான் அங்கேயே அதை அட்டாக் பண்ணி அதை அங்கே நிப்பாட்டுறதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்கிறார். நாடு இப்படி போயிட்டுருக்குது. ஆனால் நம்ம தாவேகாவோட ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு. ஏன்னா எல்லாம் துப்பாக்கி வச்சுன்னு இருக்காங்க கையில், ஆபாசமாக வார்த்தை போட்டுக்கிட்டு பார்க்குறவங்களாம். இப்போ என்ன நடக்கும், 14 வயசு 13 வயசு விஜயண்ணா வீடியோட ஆடு, விஜயண்ணா பேசிக்கிறாருன்னு போது கீழே கண்ட வார்த்தைகள் எல்லாம் போடுறான். ஆபாச வார்த்தைகள் கற்றுக்குறீங்களா, அநாகரிகமாக ஆவறீங்களா, இன்னொன்று நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீ என்ன பார்க்குறீங்களோ இதுவாக நீங்கள் ஆவீங்கன்னு சைக்காலஜி சொல்லுது. அப்போது ஒரு அவதூறான வார்த்தைகள், நாகரிகம் இல்லாத சொல்லாடல், கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாத தன்மை, இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக போகுது. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ ஸ்டார்னா இப்படிலாம் இருக்கணும் போல். ஆல்ரெடி நம்ம ஊரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, கடந்த கால சினிமாலலாம் ஒரு வில்லனை சித்தரிக்கிறதுனா ஒரு சாராய பாட்டில் கூட 2 பொம்பளை இப்படி தான் வருவான் வில்லன். அரசியல்வாதிகளே வந்து விஜய் சார் நடித்த மொதல் படத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ போயிட்டுருக்குது வைரலாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருப்பார், வீட்டில் ஒருத்தர் கூப்பிட்டு வருவார். அப்புறம் வீட்டம்மாவை போயிட்டு நீ போயிட்டு ஐஸு கிளாஸ் எல்லாம் எடுத்துன்னு வர, விஜய் எடுத்துன்னு போயிட்டு ஐஸ் கியூப் ஊற்றி மேலே ஊற்றி விட்ருவார் அந்த அம்மாவை, நீ போல சுற்று வேணுமாப்பில். அப்போ படத்தில் இவ்வளோ தெளிவாக நடிக்க தெரியுது. அந்த தாய் வந்து படத்தில் இருக்கிற தாய் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு அம்மாவை தாயாகிட்டு அந்த அம்மாவை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அது வாட் ப்ரோ, அது கரெக்டாக ப்ரோ அவர் பண்ணுறது. இப்போ படத்துலலாம் வேறு மாதிரி நடிக்கிறாரு. இது இப்போ இன்னொன்று என்ன ஆகி போச்சுன்னா, வில்லன் பண்ண வேண்டியதெல்லாமே ஹீரோ பண்ணிடுறான். இப்படி சிகரெட்டை வச்சுக்கிறது, இப்படி சரக்கத்தை குடிக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிடுறது. எவன் வில்ல எவன் ஹீரோன்னே தெரில. போதா குறைக்கு ஹீரோவாகிறவங்கள வில்ல வேஷம் போட்டு வராங்க காசு கூட கொடுத்தா. அப்போ நீங்கள் என்ன தலைமுறையை உருவாக்குறீங்க தெரியுதா? இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறார்ல, பெண்களை நீங்கள் எப்படி நடத்தணும், பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அறிக்கை, அவர் தேர்தல் அறிக்கை மாதிரி கொடுக்க போகிறாரு. காதலுக்கு மரியாதை அவர் நடித்த படம், என்ன மரியாதை இப்போ செஞ்சிட்ருக்கிறாருன்னு தெரியும். இதில் பெண்களுக்கு இவர் சொல்லி கொடுக்குறாரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நான் வந்துங்க இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தை நம்புகிறேன், நான் வந்து டெய்லி ராமாயணம் படிக்கிறேன்.
ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலில் போய் நான் கடப்பாரை வச்சு குத்தா இடிச்சேன்னா அது சரியாகுமா, அது தகுமா? சரி, இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியர், நான் டெய்லி 5 வேளை தொழுகிறேன், எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்காம நம்ம ஏமாத்துறேன். நபி என்ன சொல்லியிருக்காரு? வேர்வை காயறதுக்குள்ளே கூலியை கொடுத்துருன்னு இருக்கிறாரு. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த தொழிலாளிக்கு துரோகம் பண்ணுறேன், அப்போ நான் இஸ்லாமிய மரபு படி நான் வாழறேன்னா எனக்கு அந்த தனி மனித ஒரு கட்டுப்பாடோ ஒழுக்கம் இருக்கா நான் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு? அப்போ சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அவர் பெண்கள் தினம் கொண்டாடுறதை விட அவர் வந்து என்னத்த சொல்கிறது, மேபி ஆண்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல, ஆண்களை பற்றி எதுவுமே ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமியாச்சும் ஏதோ ஃப்ரீ பஸ்ஸு போங்க, அதே பெண்கள். அப்போ இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஆண்கள் பிறந்ததே வேஸ்ட்டு போலுது. என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதனால் மகளிர் தினம் கொண்டாடுறாரு, வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்ம சார்பாகவும் பார்க்குற தாய்மார்களுக்கு, தங்கச்சி, அக்காவுக்கு எல்லாருக்குமே, லிபர்ட்டி தமிழ் சொந்தங்களுக்கு. பட் நம்ம உள்ளபடியே சொல்லுங்கள், மகளிர் தினம் கொண்டாடுற நிலைமையிலே இருக்கிறோம் நம்ம இன்றைக்கி. ஒரு சைடுங்க எந்த மூலையில் ஒரு போர் நடந்தாலும் ஒரு தாய் வந்து அனாதை ஆகிறா, தன் குழந்தை இறக்குது, எந்த மதம்னா வச்சுக்கிட்டோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் சார் வந்து மகளிர் தினம் கொண்டாட போயிருக்கிறாரு. கச்சா எண்ணெய் விலை அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோடிகளில் புரள்றவுக்கு 5 ரூபா டீசல் ஏறினா என்ன, 3 ரூபா பெட்ரோல் ஏறினா என்ன, 50 ரூபாய்க்கு கேஸ் ஏறினா, அதுவும் கேஸு ஏறப்போகுது. அதிகமாக பெண்கள் பயன்படுத்துறது கேஸு தான். இப்போ ஆனால் அங்கே அவருக்கு பார்க்க வரவங்களுக்கெல்லாம் ஐயோ எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட விஜயலா தான் பிடிக்கும், எனக்கு என் குழந்தைய விட அவரை தான் பிடிக்கும், எனக்கு வந்து எங்கள் அம்மாவை விட அவரை தான் பிடிக்கும், ஆனால் அவர் அவங்க போனால் போட்டேண்ணே, நாங்கள் இருக்கிறோண்ணே. இப்படி இருக்கிறவங்களுக்கு இவர் மகளிர் தின விழா கொண்டாட போகிறார். மகளிர் தினம் கொண்டாட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? இன்றைக்கி பார்ப்பீங்க. குழந்தைகள் இருக்கிறாங்க. மகளிர் தினம் சுருக்கமாக சொல்லணும்னா அனாதை பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அனாதை குழந்தைய ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி யாருக்கும் சொல்லாமல், எப்படி வந்து பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் யாருக்கும் சொல்லாமல் காரில் சைலண்ட்டாக நீங்கள் 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரீங்கன்னு யாருன்னா தெரியுமா? பத்திரிகையாளருக்கு தெரியுமா? இல்லை தொண்டர்களுக்கு சொல்லாமல் தானே போகிறீங்க? கூட்டம் எங்கே சேர்க்கணும் எங்கே சேர்க்கக்கூடாதுன்னு அவ்வளோ நல்லா தெரியுது. பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு 10 தொண்டரை கூட்டின்னு போகிறது கூட, அவங்களும் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. நாங்களும் விஜயண்ணாக்கு 10 பேர் ஜாஸ்தி வேணாம், 2 காரில் ஏன் அந்த ஒத்தையிலே தனியாக அந்த ஒரு காரில் நீங்கள் 2 பேர் போகிறது கூட இன்னும் ஒரு 4 பேர் சேர்த்துக்கோங்க. அரசியல்வாதினா மாவட்ட செயலர்ப்பா எல்லாம் பின்னாடி வாங்கப்பா அப்படின்னா மாவட்ட செயலர் அத்தை மாட்டி கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதுதான் அரசியல். அப்போ காரில் கூட ஏற்ற மாட்டேன்றாரு அவரை நம்பிலாம் அரசியல் பண்ண முடியாது. அவர் தனியாக போய்கிட்டோம். அப்புறம் பிஏ வந்து கூப்பிடுவேன், என்ன வாங்கினேன் பாருப்பா, அவர் மாவட்ட செயலர், நான் நகர செயலர், புரியுதா? சும்மா அவர் நம்ம வந்து வேறு வண்டியில் வா பின்னாடி வாண்டாரு, அவர் இஷ்டத்துக்குலாம் வரமாட்டா. என்னோட ஒரு ரேங்க்கு மேலே, ஒரு நூல் மேலே அவள் தானே தலைமை நினச்சிது. அவர் பதவி போயிடுச்சுன்னா நான் தான் பார்த்த மாவட்டம் அப்படிலாம் அதெல்லாம் வர போய் சொல்லுவோம், அண்ணன் கட்டணுவாங்க. இது அரசியல் யதார்த்தம். அரசியல் யதார்த்தமும் தெரியாது, கூட 10 பேரை கூட்டின்னு போகணுன்னு புரியாது. வந்தால் காலகேயர்கள் கூட்டம் மாதிரி யம தர்மராஜா மாதிரி வருவேன். இல்லைன்னா இப்படி யாருக்கும் தெரியாமல் இருட்டோட இருட்டாக நைட்டோட நைட்டாக போகிறது, மேட்சிங் ட்ரெஸ்ஸில் போகிறது, இப்படி போவேன். இது முரணாக இருக்கே. பொதுமக்களோட பிரச்சனை, குறிப்பாக தாய்மார்களோட பிரச்சனையை அவருக்கு புரியலைங்க. புரிகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கார். அந்த தீவிரத்தன்மை அல்ல, அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிற தன்மை அது கிடையாது. பார்க்கணும் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கணும். நம்மளாம் ஆர்வலாக இருப்போம். மகளிர் தினத்துக்கு என்ன சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா அதை பற்றி பேசணும். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.